தற்போது கிடைத்த அண்மை செய்தி. $4 கோடி பணம் தன்னுடையது என உரிமை கோரி வந்தவரின் பணம் இல்லை என சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் கணக்கில் வராத $4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணையில் அந்த $4 கோடி பணம் யாருடையது என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வருவதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது முஸ்தபா என்பவர் இந்த பணம் தன்னுடையது என்று உரிமை கோரி சிபிசிஐடி போலீசாரை அணுகினார். அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அவருடைய வங்கி கணக்குகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது. அவருடைய செல்போன் உரையாடல்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது. இந்த விசாரணைக்கு பிறகு அந்த பணம் அவருடையது இல்லை என்பது தெரிய வந்திருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் இந்த $4 கோடி பணம் என்பது கைப்பற்றப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் உள்பட பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. சுமார் 15 பேரிடம் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை அந்த $4 கோடி பணம் யாருடையது என்பது தெரிய வரவில்லை. ஆனாலும் சிபிசிஐடி போலீசார் தங்களுடைய விசாரணையை முடுக்கியிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது முஸ்தபாவுடைய பணம் இல்லை என்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்தபா எதற்காக இது தன்னுடைய பணம் என்ற உரிமை கோர முன் வந்தார் என்பது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணையில் சிபிசிஐடி போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.